Start. I am happy to see some of the people of our congregation, although not all people, and they are so much of burden for me and others who are waiting in the church. சபையாரில் எல்லாரையும் நான் நேரடியாக காண முடியாவிட்டாலும் ஒரு சிலராக இங்கே வந்திருக்கிற சிலரை காண்பது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அதே நேரத்திலே சபையிலே திரளான மக்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த நிலையிலே இவர்களை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I am happy to say that I have seen so many of the congregation as if I am seeing the whole congregation. இவர்களை காணும்போது முழு திருச்சபை மக்களையும் காண்பது போல உள்ள உணர்வு எனக்கு இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். My heart is overwhelmed with joy with the congregation who had so much of love for me. எனக்கு நேராய் அதிக அளவு அன்பும் பாசமும் கொண்ட இந்த திருச்சபையினரை பார்க்கும்போது என்னுடைய உள்ளமானது இருதயமானது சந்தோஷத்தினாலும் நன்றியின் மகிழ்ச்சினாலும் நிறைகிறது. All goodness and greatness is only for the Lord. எல்லா நன்மையும் எல்லா மகத்துவமும் தேவனுக்கே உரியது. And if there is any false accusation on me, I am sorry, excuse me and forgive me, and I will forgive them. I will come and explain in the church. என் மேலே ஏதாவது வருத்தமும் குற்றச்சாட்டுகளும் இருந்தால் நான் அதை குறித்து வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். நீங்களும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் சபையிலே வந்து அதை உங்களுக்கு விவரமாய் சொல்லுவேன். God knows the truth. உண்மையான காரியம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். If I am speaking a lie, it's only a hypocrisy. நான் ஒரு பொய்யை பேசுவேனானால் அது ஒரு மாய்மாலமான ஒன்றை தவிர வேறொன்றும் அல்ல. You know, I don't want to be a hypocrite. நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க விரும்புகிறவன் அல்ல என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். And that is my message always in the church. அதுதான் எப்பொழுதும் நான் திருச்சபையிலே கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. Kindly continue to pray for me. தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Amen. ஆமென்.